மச்சான் இப்போ சாப்பிட்டோமே அங்கே அந்த கடையில் எப்படி இருந்துச்சு ஃபுட்டு ரிவ்யூ சொல்லு. சிக்கன் ரைஸ் தீஞ்சு போச்சு. ப்ரான் ரைஸில் ப்ரானே காணும். ப்ரான் ரைஸில் மேலே மட்டும்தான் ப்ரான் இருந்தது. 2-3 இன்ச்சா ஏதோ ஒரு பெருசாக இருந்தது, உள்ள வெயிட்டாக இருக்குன்னு பார்த்தேன். நானும் அதை தான் நினச்சேன். அவ்வளோதான் போல 10 இல்லைடா, நான் 3 சாப்பிட்டேன் பெருசா. எனக்கு ரைஸ் மேலே பெருசாக ஒன்று இருந்துச்சு. அப்பயே நினச்சேன் இதுக்குள்ளே என்னவோ பண்ண போகிறானுங்கன்னு. அதே போல் இது போல் ஆனால் ஹாய் காய்ஸ், வீக்கெண்டுனாவே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மெரினா பீச்சுக்கு போவோம். அப்படி போகும்போது ஃபைனல் டச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பட்டினப்பாக்கத்தில் போயிட்டு நல்ல ஒரு ஹோட்டலில் செலக்ட் பண்ணிவிட்டு நான்வெஜ் நல்லா சாப்பிட்டு அப்படியே போயிடுவோம். இதுதான் எங்களுடைய ரொட்டீன். ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மீனவர் உணவகம் என்ற ஹோட்டல் நாங்கள் விசிட் பண்ணோம். சரியான பசி எனக்கும் ஃப்ரெண்டுக்கும். நல்லா சாப்பிடலாம், அது சாப்பிட்லாம், ஆர்டர் பண்ணி இது பண்ணி போனோம். ஆனால் பட் அங்கே போயிட்டு சிக்கன் ரைஸ் ப்ரான் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் சிக்கன் ரைஸும் சரியில்லை, ப்ரான் ரைஸும் சரியில்லை, எல்லாம் தீஞ்சு போயிடுச்சு. ரொம்ப கசக்குது. குவாலிட்டி வைஸும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, குவான்டிட்டி வைஸும் ஒன்றும் இல்லை. சிக்கன் ரைஸில் சிக்கனு எங்கேயோ தேட்டர் போல் ஆகிடுச்சு. ப்ரான் ரைஸ் தான் காமெடியாக போச்சு. ப்ரான் ரைஸில் பார்த்தீங்கன்னா ப்ரான் ரைஸ் போட்டுட்டு மேலே ஒரு பெரிய ப்ரான் வச்சாங்க. சரி உள்ளே இருக்கும் அப்படின்னு தோண்ட பார்த்தா வெறும் ரைஸ் தான் இருக்குது. சரி ரைஸாவது நல்லா இருக்குன்னு பார்த்தாலும் ரைஸ் வந்து ரொம்ப சாப்பிட்ற அளவு இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தாங்க சொல்லுவாங்க. இந்த ஹோட்டலில் நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் இந்த கடைக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தை அவங்க ஏற்படுத்திட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வைஸ் இல்லை. எதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம்? சரி ஓகே நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம், பீச்சுக்கு போகிறோம், வீக்கெண்டு ஒரு நாள் போய் சாப்பிட்றோம். அப்பவும் நல்லா இருக்கும்போது மனசும் கடுப்பாகுது, காசும் வேஸ்ட் ஆகிட்டு இந்த ஃபீல் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒருவேளை மாஸ்டர் சரியாக போடாமல் இருக்கலாம். அப்படி இல்லையா மாஸ்டர் நல்லா போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுடைய ஓனர் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஒரு ரைஸும் பார்க்கணும், செக் பண்ணணும், எவ்வளோ போடணும், எல்லாமே சொல்லணும். ஒன்லி கல்லா மட்டும் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தால் ஹோட்டல் எப்படிங்க. இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எப்படி இருக்குது, நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன், வாய்ஸ் எப்படி இருக்குது, ஸோ எல்லாமே நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை அன்போடு எப்போவுமே வரவேற்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.